வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாம் ஒரு நாடாக மீண்டும் எழுந்தளிக்க வேண்டுமென்றால் விவசாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்த சஜித் பிரேமதாச. பசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து முற்றிலுமாக நின்றுவிட்டதாக டிவி சாணக்க அறிவிப்பு. குரங்குகளை சரியாக கணக்கிடுங்கள் என அனுர அரசாங்கத்தை கிண்டல் அடித்துள்ள நாமல் ராஜபக்ஷ. இனி விரிவான செய்திகள். நாம் ஒரு நாடாக மீண்டும் எழுந்து நிற்க வேண்டுமானால் விவசாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 2025 வரவு செலவு திட்ட கமத்தொழில் கால்நடை வழங்கல்கள் காணி மற்றும் நீர்ப்பான அமைச்சர் முதலான குழுநிலை விவாதத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய விவசாய கொள்கையொன்றும் நில பயன்பாட்டு திட்டம் என்றும் கட்டாயம் வகுக்கப்பட வேண்டும். அத்துடன் பண்டைய காலம் தொட்டு பல நூற்றாண்டுகளாக பண்டு தொட்ட காலமாக எமது நாட்டில் முன்னேற்றம் கண்ட விவசாயமும் சிறந்த நீர்ப்பாசன நாகரிகமும் காணப்பட்டன. இந்த நீர்ப்பாசன நாகரிகமும் விவசாயமும் தற்போது அழிந்து வருகின்றன. ஆனாலும் நாம் ஒரு நாடாக மீண்டும் எழுந்து நிற்க வேண்டுமானால் விவசாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இது நமது நாட்டிற்கு டாலர்களை ஈட்ட சிறந்த வழியாகும். இது தொடர்பிலான பல யோசனைகளையும் முன்மொழிவுகளையும் இங்கு முன்வைக்கின்றேன். அது தொடர்பில் அரசாங்கம் விரைந்து கவனம் செலுத்தும் எனவும் நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க அறிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, பொதுஜன பெரமுனவின் நடவடிக்கைகளை தற்போது கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். அதனுடன் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலும் பசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார் என்று அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பசில் ராஜபக்ஷ அனைத்திலிருந்தும் விலகி தற்போது அமெரிக்காவில் தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய நடவடிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எதிர்வரும் 15ஆம் திகதி குரங்குகளை சரியாக கணக்கிடுங்கள், நாங்கள் கணக்கிடுபவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்கள் தோட்டத்தில் உள்ள குரங்குகளை எண்ணி ஒரு பட்டியலை அனுப்புகின்றோம். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்த போது விவசாயிகளுக்கு போராடிய போராட்டத்தை தற்போதும் தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம். விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் சில பின்னடைவு ஏற்பட்டுள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போது உங்களுக்கு அவ்வாறு செய்ய வாய்ப்பு உள்ளது. இது விவசாயிகளுக்கு பாதகம் என்றால் அவர்களை தூண்டிவிட்டு வீதிகளில் இறங்க ஊக்குவிக்க மாட்டோம். எனவே விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்கவும் என்று நாமல் கூறியுள்ளார். போலி இலக்க தகடுகளை பயன்படுத்தி போக்குவரத்தில் ஈடுபடும் 2267 அதிசொகுசு வாகனங்களை காவல்துறையினர் இனங்கண்டுள்ளனர். போக்குவரத்து வீதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு நகரத்தின் பல பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமராக்களூடாக இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த கேமராக்களூடாக போக்குவரத்து வீதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் மோட்டார் வாகன விதிகளை மீறிய 12246 வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கேமராக்களில் இனங்காணப்பட்ட வாகன இலக்கங்களின்படி அதன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை இனங்கண்டு உரிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது. இந்த பிரிவில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு மோட்டார் வாகன திணைக்களத்தின் தரவு அமைப்புடன் நேரடியாக இணைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக பாதுகாப்பு கேமராக்களில் பதிவான 12246 வாகனங்களில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை கண்டறிந்த பிறகு 2267 வாகனங்கள் திருடப்பட்ட வாகனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 2267க்கும் மேற்பட்ட வாகனங்களின் இலக்கத்தகடுகள் மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சில வாகனங்களின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை விசாரித்த போது இந்த நபர்களிடம் உந்துருளியை கூட வாங்குவதற்கு வசதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2267 வாகனங்களும் திருடப்பட்ட வாகனங்கள் என சந்தேகிக்கப்படுவதாக காணொலி கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அந்த வாகன இலக்க தகடுகளை நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு அனுப்பி விரைவில் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளில் ஆரம்பிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்.
மட்டக்களப்பு கூலாவடி பிரதேசத்தில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வரும் கடைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்த மற்றும் மனித பாவனைக்கு உதவாத உணவுகளை விற்பனை செய்த 13 கடைகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். மாவட்ட சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளரின் ஆலோசனைக்கு அமைய கோட்டமுனை மற்றும் இருதயபுரம் பொது பரிசோதகர்கள் நேற்றிரவு கூலாவடி பிரதேசத்தில் உள்ள இரவில் இடியப்பம், புட்டு, தோசை போன்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளை முற்றுகையிட்டுள்ளனர். தமிழீழம் கேட்ட அரசியல்வாதிகள் வடக்கிற்கு நிதி ஒதுக்கியமைக்கு கைத்தட்டுவது மக்களுக்கு துரோகம் இழைக்கும் அரசியலாக பார்க்கப்படுகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, தற்போதைய அரசாங்கம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ததா, காணாமல் போன மக்களை கண்டுபிடித்து கொடுத்ததா, அதுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினார்களா அல்லது நில அதிகரிப்பை நிறுத்தி கொண்டார்களா? இல்லை, அவர்கள் கூறியது வடக்கின் அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது மாத்திரமே என்று கூறியுள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் பாரிய போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்களின் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தின் ஜாயலை அருகே ஏக்கலை பிரதேசத்தைச் சேர்ந்த 2 நபர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன. இவர்கள் பணச்செலவை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதுடன் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பான புலன் விசாரணை பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த சந்தேக நபர்களுக்கு சொந்தமான ஆடம்பர கார்கள், முச்சக்கர வண்டிகள் என்பன கைப்பற்றப்பட்டு அவை முடக்கப்பட்டுள்ளன. இந்த சொத்துக்களின் பெறுமதி 2,66,00,000 ரூபாய் என்று தெரிய வந்துள்ளது. புதிய அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு ஒன்று கட்சி தலைமைக்கான ஸ்ரீகோத்வில் இன்று நடைபெற்றது. இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் ராஜித சேனாரத்ன கலந்து கொண்டமைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் ரணில் விக்ரமசிங்கவிடம் நியமன கடிதத்தை பெற வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் களுத்துறை மாவட்ட அமைப்பாளருமான லக்ஷ்மண் விஜயமன்ன, நான் இந்த கட்சிக்காக பாரிய தியாகங்களை செய்துள்ளேன். ஆனால் நீங்கள் ராஜித சேனாரத்ன இன்று வந்த பிறகு அவரை வைத்துக் கொண்டு தனியாக வேலை செய்து வருகிறீர்கள். இதன் மூலம் பாரிய தவறொன்றை இழைத்துள்ளீர்கள் என தெரிவித்துள்ளார். அதனுடன் ரணில் விக்ரமசிங்க அவர் கூறிய எதனையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் புறக்கணித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு எழுந்து நின்ற கட்சி உறுப்பினர்கள் இருவரும் ரணில் விக்ரமசிங்கவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை அவமதியாக அவமதிக்குமாறு ரணில் கடுந்தொனியில் கூறிய நிலையில் இவர்கள் இருவரும் நிகழ்வில் இருந்து வெளியேறினர் என்று கூறப்படுகிறது.